ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், சரிங்களா? நம்மளோட சேனல் வந்து கிங் ஆஃப் லாட்ரி. புதுசாக நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே 3 டிஜிட்டு கெஸ்ஸிங் ஃப்ரீயாகவே கொடுத்துன்னு இருக்கிறோம். இது வந்து 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் அடிச்சிட்டாங்க. அதாவது 16ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து டபுள்ஸில் அடிச்சிருக்கு. அதனால் அது பெருசாக எதுவும் வரல. அதுக்கு முன்னாடி நம்மளது ஏசி பாஸ் ஆச்சு. இந்த 82 அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வின்னிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ண பிரசாத் வந்து மாஸ் வின்னிங் நண்பா அப்படின்னு போட்டிருந்தீங்க. என்எஸ்கே தளபதி ரொம்ப தேங்க்ஸ், 5000 ரூபா வின் பண்ணியிருக்கிறேன், மை நேம் இஸ் மாறன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ரவின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சிங்கிள் போர்டு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் ஒருத்தர் சொல்லியிருந்தார். லாயர் விஜய் வந்து 10,000 ரூபா வின்னிங் நண்பா, தேங்க்யூ அப்படின்னு. இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே எனக்கு கிடைச்சா எனக்கு அதுவே ஒரு நல்ல காரியம் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது, சரிங்களா? எனக்கு திருப்தியாக இருக்கிறதோ இல்லையோ அதை பார்த்து நிறைய பேர் டிக்கெட்டு போட்டு வின்னிங் வாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு நல்ல உதவி நான் செய்கிறேன். அந்த வீடியோவை ஷேர் பண்ண எல்லோருக்குமே எனக்கு ரொம்ப, நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன், சரிங்களா? வாங்க நம்ம 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறேன். சொந்த பந்தம் கூட இந்த காலத்துலலாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஏதோ நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் ஒரு 4 பேருக்கு போய் ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாமே என்னுடைய அண்ணன் அந்த வாங்க வின்னிங் வாங்கலாம் சேனலு, அவர் தான் வந்து இதை வந்து இப்படியெல்லாம் செய்டா, ஏதோ நம்மளால் முடிஞ்சது. இதனால் நிறைய குடும்பம்லாம் அழிஞ்சு போயிடுது, நீ இதை செஞ்சுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு கஷ்டத்துலேருந்து அவங்க ரிலீஸ் ஆவாங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு கடனை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதால தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன், கிங் ஆஃப் லாட்ரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாங்க வின்னிங் வாங்கலாம். நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அண்ணனோட சப்ஸ்கிரைபராக இருந்துருக்கிறீங்க, இப்போவும் இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட மொபைலில் இருக்கிற குரூப்பில் போய் போடுங்க, நிறைய பேர் பார்த்து வீடியோ போட்டோம். ஏன்னா அது ஒரு நாளுக்குரியது தான். ட்ரிக்ஸ் வீடியோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நம்ம வருஷம் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு நாள் வேலிடேட் பேக், சிம்பிளாக சொல்லலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் போடுங்க, 4 பேர் யூஸ் ஆகட்டும், சரிங்களா? ரொம்ப வளவலான்னு இழுக்க வேணாம், நம்ம வீடியோவில் போயிடலாம், சரிங்களா? எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறது சிங்கிள் போர்டு பார்ப்போம். ஏபிசி, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. லாஸ்ட் வீடியோவில் டபுள்ஸ் அடிச்சிச்சு, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பெருசாக கெயினும் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கணும் நான் நம்பிக்கையோடு நான் கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். ஏ போர்டில் 9 வரத்துக்கு வாய்ப்பும், பி போர்டில் 0 வரத்துக்கான வாய்ப்பும், சி போர்டில் 4 வரத்துக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு போடுறவங்க பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடிக்கோங்க. சிங்கிள் போர்டு வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லிக்கிறாரு. கரெக்டாக வராமலேயும் போகும் நண்பா. எதுவும் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து எல்லா நாளுமே நம்மளாலாம் வின்னிங் கொடுக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு நல்லது தான் நான் செய்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தேடு வந்து எனக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகுது, நல்ல ஒரு கெயின் கிடைக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த டிக்கெட்டு போகிற மெத்தேடும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, அப்புறம் 20, 25, 30 அந்த மாதிரி போட்டு விளையாடுங்க. கம்மியாக போட்டு விளையாடுறவங்க இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க. இல்லை நான் பல்காகவே போடுவேன், எனக்கு நம்பிக்கை பாசிட்டிவாக அதிகம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா 50 டிக்கெட்டு போடுங்க, 100 டிக்கெட்டு போடுங்க, 150 போடுங்க, 200, 250, 300 இந்த மாதிரி ஏற்றினே போங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் ஃபெயில் ஆகிட்டாலும் லாஸ்ட்டு இந்த 2 நாளோ இல்லை அதுக்கப்புறமா வர நாளோ நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு
பாசிட்டிவான ஒரு கெயின் கிடைக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தமாரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஏபிபிசி ஏசி தான், ஏபிபிசி ஏசி தான். ஏபிபிசி ஏசிக்கு இந்த 3 நம்பருமே பொருந்தும். லாஸ்ட்டாக சங்கீதான்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏபிபிசிக்கும் இந்த 6 நம்பர் பொருந்தும், பிசிக்கும் இந்த 6 நம்பர் பொருந்தும், ஏசிக்கும் இந்த 6 நம்பர் பொருந்தும். தயவு செஞ்சு நீங்கள் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு புரியலனா ஏபி அப்படின்னு போட்டு இந்த 6 நம்பர் எழுதிக்கோங்க. இருங்க எழுதிய காட்டுறேன். இப்போ ஏபியில் வந்து எந்த நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86, 35, 85, 36, 53, 68. உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஏபி அப்படி உங்களுக்கு இதில் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஏபி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 6 நம்பருமே எழுதிக்கோங்க. பிசி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 6 நம்பருமே எழுதிக்கோங்க. ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 நம்பருமே எழுதிக்கோங்க. சங்கீதான்றவங்களுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்த டாபிக் போனோன்னா நீங்கள் டைரெக்டாக அமைதியாக விட்டுருங்க. இது அவங்களுக்கு புரியணுங்காக சொல்கிறேன். இதே நம்பர் தான். சரிங்களா? 3த்துக்குமே இந்த ஒரே நம்பர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 56, 65. இன்னும் இந்த மந்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக மனசு தளர விடாத போடுங்க. ஏதோ முடிஞ்சது ஒரு நல்ல உதவியை நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கிற இந்த நாளில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்ட நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா 3 டிஜிட் தான், வேறு யாரும் கிடையாது. சரிங்களா? அதை அப்படியே நம்ம பார்த்துலாம். ஏபிசி 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங். லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன், நம்மள கமல் சார் வந்து லஞ்சம் ஊழல் அதை பற்றியெல்லாம் ஒழிக்கிற மாதிரி படம் எடுத்துக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். ஒழிக்க முடியுமா முடியாதா, இல்லை கமல் சாரோட ஃபேன்ஸ் யாருன்னா வந்து அசம்பிள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணீங்கன்றதை விட உங்கள்கிட்ட தான் நான் உண்மையாக சொல்லணும், உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாருமே பண்ணலை. இந்த வீடியோலாச்சும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் போட்டோமே, ஒரு ஜாலியாக இந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்காமல் ஒரு ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதனால் கேட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 டிஜிட்டுக்கு என்ன நம்பர் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா 1 7 2, 2 7 1, 7 2 1, 7 1 2, 2 1 7, 1 2 7. இந்த நம்பரை வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டிங் நண்பர் ஒருத்தர் கேட்டு இருந்தார், 3 டிஜிட் கம்மியாக கொடுங்க. அதாவது 17ஆம் தேதிக்கானது வந்து கம்மியாக இருக்குது சப்போர்ட்டிங் நம்பர். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பா. நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சட்டுன்னு என் மைண்டுக்கு டக்குன்னு வரல, அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி இதுக்கு சப்போர்ட்டிங்கான நம்பர் வந்து கம்மியாகவே வந்துருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 955, சாரி 955, 595, 559. இந்த 3 நம்பர் தான். இது இல்லை, 955, 595, 559. இது 3 நம்பர் தான். சரிங்களா? இது இருக்கிற நம்பரை வந்து 3 டிஜிட்டில் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன், அப்படி தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு. சரிங்களா? நீங்கள் பொறுமையாக பார்த்து டிக்கெட்டு போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற ஒரு செயல் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லா இருந்தால் அதுவே நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த செயல் ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்.
அந்தமாரி ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் கடன் பிரச்சனைலேருந்து நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா நான் அதில் வந்து ரொம்ப அடிப்பட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த லாட்ரி விட்டுருங்க, ஒரு கைண்டாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்பவே அதில் அழிஞ்சிட்டு வந்தவன். ஏதோ நான் வந்து ஏதோ கடவுள் எனக்கு பக்தி இருக்கிறதால, என் கடவுள் துணை இருக்குன்றதால நான் வந்து ஏதோ மீண்டு வந்துட்டேன். உங்களால் மீண்டு வர முடியாத ஆளுங்களுக்கு தான் ஏதோ நான் சின்ன சின்னதாக இந்தமாரி ஒரு ஹெல்ப் பண்ணினுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து உங்களோட பணம், உங்களோட துட்டு தான், உங்களோட முடிவு தான். இது வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கு, சரிங்களா? நீங்கள் பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. மறக்காமல் ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கெயின் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஒரே ஒரு சேனலாக ஃபாலோ பண்ணிங்க. நிறைய சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி குழம்பிடுவீங்க. என்னடா அதில் போட்டுக்கிறான், 8 போட்டுக்கிறான், ஏ போர்டில் இப்படி போட்டுக்கிறான், ஏபிபிசியில் இந்த நம்பரு, அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரே நம்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.